இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு ஓப்பனிங்கில் நான்சி வானத்தில் என்னமோ இருக்குதுன்னு ஷூட் பண்ணியிருப்பாள்ல. சடனாக பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ரெட் கலர் ஒரு பால் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. அதுலேருந்து ஒரு ஷாக் வேவ் மாதிரி அந்த அப்சைட் ஆன் வேர்ல்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஹாப்பருமே அதை கவனிக்கிறாரு. நேராக போய் அந்த செவரில் தான் அது இடிக்குது. இன்னொரு பக்கம் எரிக்கா இருக்கிறாள் லூகாஸோட தங்கச்சி. அவளும் இந்த ரிப்போர்ட்டரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போய் வாத்தியாரை மீட் பண்ணிட்டு காலையில் 5 மணி ஆச்சு ஒத்துக்கிறேன், இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு காலகட்டங்களில் ஒரு தடை கிடையாது. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ராக்கரை செய்யறதுக்காக உதவி பண்றீங்களான்னு கேட்க, அதுவே ஸ்டீவ் ஸ்டெப்ஸ்ல விழுந்து கிடக்கிற டஸ்டின்ட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சான். அப்பதான் டஸ்டின் அவன் கண்டுபிடிச்ச மேட்டரே சொல்றான். அவன் ஆக்சுவலி ஒரு ரூம்குள்ள போயிருப்பான். அங்க ஏகப்பட்ட பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அது எல்லாமே சயின்டிபிக் ஜேர்னல்ஸா இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஹாக்கின்ஸ் லேபரட்டரிக்கு மேல என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அது ஒரு மேஜிக்கோ இல்லைனா வெக்னாவோட பவரோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதை வெக்னா கூட உருவாக்கல. அது ஒரு சிங்கிள் எனர்ஜி சோர்ஸ். ஆமா, எதோட எனர்ஜி சோர்ஸ்னா இங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய செவர்கள் இருக்குதுல, அந்த செவர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி சோர்ஸ். இப்போ அந்த எனர்ஜி சோர்ஸை நம்ம நான்சி ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த எனர்ஜி சோர்ஸ் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அந்த செவர்கள் கிரம்பிள் ஆக ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது. ஹாப்பரும் லெவனும் அந்த செவத்துக்கிட்ட தானே இருப்பாங்க. அப்பதான் அந்த கார் அந்த செவத்துல போய் சொருகிந்து இருக்கும்ல, சடனா அந்த காருங்கிறது சம்திங் ஏதோ ஒன்று உள்ளில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓபன் ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ஷிப்க்கு இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி அது எல்லாத்தையும் இழுக்கும், அந்த மாதிரி அந்த கார் அந்த செவத்துல போட்ட அந்த ஓட்டையில அந்த ஓட்டை வழியா ஏகப்பட்ட அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே வெளியில போக ஆரம்பிக்குது. விட்டா நிக்கிற இவங்களையே இழுத்துட்டு போயிருக்கும் போல. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷருங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்தரா டஸ்டின் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் சொல்லுவான், இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டை பத்தி இது வரைக்கும் நம்ம என்னென்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே தப்பு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, நம்ம ரியல் வேர்ல்டுக்கும் வேற ஒரு உலகத்துக்கும் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜா இருக்கிறது தான் இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டாமா. ஸோ இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டே கிடையாது. இட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு வார்ம் ஹோல் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்டீவ் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே நமக்கு காட்டுறாங்க உண்மையான உலகத்துக்கும் வேற ஒரு உலகத்துக்கும் ஒரு கனெக்டிங் பாத் மாதிரி இந்த ஒரு பெரிய செவருங்கிறது இருக்கு. அந்த செவருக்குள்ள தான் இந்த ஹாக்கின்ஸ் இந்த நகரம் இருக்குது. வெக்னா கிட்ட இருந்த மேக்ஸும் ஹாலியும் தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல. ஸோ நேராக அந்த ஒரு மலை இடுக்குகள் அந்த ஒரு குகைக்கு தான் அவங்க போய் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. பின்னாடியே வந்த வெக்னாவும் ஹாலியை பயமுறுத்தும், இன் கேஸ் நீ வரல அப்படின்னா நான் உன்னோட புது ஃப்ரெண்டான மேக்ஸை கொலை பண்ண வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி. முடிஞ்சா பண்ணி தான் பாடுறா அப்படின்னு மேக்ஸ் எல்லாம் பயங்கரமா தொகுறனா, எனக்கு வேற ஒரு வழி இருக்கு, ஆனா நான் அதை பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். உன்னோட புது ஃப்ரெண்டு காயப்படணுமா வேணாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் ஹாலிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுவான். நவம்பர் 6ஆம் தேதி காலையில வில் இன்னும் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லையா? ஏன் வில் இன்னும் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கலன்னு லூகாஸ், மைக், ராபின்ட்டு இவங்க 3 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ சடனா ராபினுக்கு ஒரு ஐடியா வருது. நேரா போயிட்டு இந்த சீரி கேசட்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் வச்சு ஒரு சின்ன தியரி மாதிரி சொல்றா. ஹாலியும் மேக்ஸும் ஒன்னா இருக்கிறதா வில் சொல்லியிருந்திருப்பான்ல. வில் இங்க இருக்கிறான், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. அதுவே ஹாலியை வெக்னா கடத்திட்டு போயிருந்திருக்கான். அப்படி இருந்தும் ஹாலியும் மேக்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஹாலி, மேக்ஸ், அதுக்கப்புறம் வில்லுன்னு சொல்லி எல்லாத்தோட மைண்டுமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருந்திருக்கும். மேபி அந்த ஒரு இடங்கிறது ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஜெயிலுங்கிறது ஏன் வெக்னாவோட மைண்டா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தியரி ஒன்று சொல்லுவான். இந்த ஒரு தியரி ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம லூகாஸுக்கும் மைக்குக்கும் தோணுது. அதனால ரொம்ப நாளாக மயக்கத்தில் இருக்கிற மேக்ஸுக்கு அந்த வெக்னாவோட பிளான், அடுத்து அந்த வெக்னா என்ன பண்ண போகுதுங்கிற எல்லா மேட்டருமே தெரியும்ட்டு மேக்ஸை பார்க்கறதுக்காக 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்களா. அதுவே மைக் எந்திரிச்சு மயங்கி கிடக்கிற வில்ல பார்க்கும்போது அதுவே வில் வெக்னாவோட மைண்ட்ல தான் இருக்கிறான். முதல்ல வெக்னா வில்ல ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, அதே இடத்துல இருக்கும்போது அப்போ வெக்னா சொல்லுவான், நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறியாடா, நீ என்னோட ஒரு வேலைக்காரன் தான், ஒரு சித்தாளு தான், ஒரு பில்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஹாக்கின்ஸ் லேப்ல ஆரம்பிச்சு அந்த டென்டகல்ஸ் எல்லாம் அந்த ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அந்த நகரம் ஃபுல்லாமே பெரிய பெரிய சொரங்கங்களை போட்டிருந்திருக்கும்ல, அந்த சொரங்கம் எல்லாத்தையுமே உருவாக்குனதே வில்லாமா. வில் உருவாக்குனா அப்படிங்கிறதோட வில்ல வச்சு உருவாக்குனாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உனக்குள்ள இன்னுமே நிறைய சக்திகள் இருக்குது, ஆனா என்னன்னா அது எல்லா சக்திகளும் என்னோடது தான். முதல்ல இருந்ததோடமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனாலேயே எந்த ஒரு தப்பும் நீ பண்ணக்கூடாதுங்கும் போது வெக்னாவோட ரியல் பாடியும் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அவன் தலைக்கு மேல சம்திங் ஏதோ ஒரு ஹார்ட் பீட் மாதிரிலாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை நான் மாத்த போறேன், புதுசா இதோட பெட்டரான ஒரு உலகத்தை நான் கொண்டு வர போறேன்னு அவன் சொன்னா அது எதுவும் நடக்காதுடா. ஏன்னா அதுக்கு தேவையான உன்னோட கருவிகள்ல ஒண்ணு ஆல்ரெடி மேக்ஸ் தான் தூக்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லக்குள்ள, ஹாலியை சொல்றியா, ஹாலியை எப்படி திருப்பி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ தான் உதவி பண்ண போறங்கிற மாதிரி அவன் வில்ல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க குகையில ஹாலி வெளியில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அதை புடுங்கிட்டு, அவன்லாம் வரமாட்டான், முதல்ல நம்ம காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு வந்தா யாரு காப்பாத்த வருவா, எப்படி காப்பாத்த வருவான்னு ஹாலிக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு மேக்ஸோட தியரி என்னன்னா, வெக்னாவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு ஒருத்தங்க கிட்ட பவர் இருக்குதுன்னா அது கண்டிப்பா நல்லவங்களாவும் இருக்கிறாங்கிற பட்சத்தில் லெவனா தான் இருக்கணும்.
ஆகையால் அவள் உதவி பண்ணுற வர வரைக்கும் நம்ம இதே இடத்துல தான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லக்குள்ள சரின்னு அந்த ஹாலி புள்ளையும் வந்து உட்காந்துட்டு சரி அந்த ஹென்ரி பைபிள் எதுக்கு இந்த கேவை பார்த்தா பயப்படுறான், ஏன் இதுக்குள்ளே வரமாட்டான், 2 வருஷமா நீ இங்கேயே இருக்கிற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல, ப்ளீஸ் ஏதோ நீ யோசிச்சு வச்சிருந்தா சொல்லுன்னு கேட்க மேக்ஸோட தியரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைக் இது எல்லாமே வெக்னாவோட மெமரிஸ் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குகையுமே வெக்னாவோட மெமரியாக தான் இருக்கணும். திருப்பியும் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கெட்ட மெமரியும் இந்த ஒரு கேவு கூட பைண்ட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அதனால அவன் இந்த இடத்த அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹாலிக்கு என்னன்னா மேபி நம்மளோட மெமரிஸ் மூலமா நம்மளால வெளியில போக முயற்சி பண்ண முடியும்னா இந்த இடம் வந்து வெக்னாவோட மெமரி தானே. ஸோ இந்த இடத்துல வெக்னா வரமாட்டானா மேபி இதுல இருந்து நம்மளால வெளியில போறக்கோ இல்ல வேற ஏதாவது பண்றக்கோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமோ ஏனன்ட்டு அந்த குகையை விட்டு அவ பாட்டுக்கு வெளியில போக ஆரம்பிக்க. ஏன்னா ஏற்கனவே செக் பண்ணிட்டேன்டி அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா சுத்திக்கிட்டு இருக்காதுன்னு பின்னாடியே மேக்ஸும் போறா. எபிசோட் ஆரம்பிக்கும் போது அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல ஒரு ஓட்டை விழுந்திருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு போர்ட்டலும் கிரியேட் ஆயிருக்கும். அது மூலமா ஹாப்பர் 11 காலி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. 11 திருப்பி பார்த்தானே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படியே 11 உள்ள கூட்டிட்டு போயிட்டு வில் தான் மயக்கத்தில் இருக்கிறான்ல, வில் எங்க இருக்கிறாங்கிறத 11ஆல கண்டுபிடிக்க முடியும். இங்க டஸ்டின் ஸ்டீவ் கிட்ட நம்ம எல்லாருமே செத்து போக போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, இருந்தாலும் எதுவும் நடக்கல. அதனாலேயே ஸ்டீவ் டஸ்டினை கலாய்ச்சிட்டு இருப்பானா, எதுவும் நடக்கல அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு கிடையாது, மேபி நான்சி அதை மொத்தமா அழிச்சிருந்திருக்க மாட்டா, சின்னதா ஒரு டேமேஜ் ஏற்படுத்தியிருந்திருப்பான். சரி நீ பேசிக்கிட்டே இரு, நான் அவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு போய் பாக்குறேன்ட்டு ஸ்டீவ் நான்சியும் ஜானத்தனையும் தேடி வரும்போது பின்னாடியே டஸ்டின் வரும். போக வேணாண்டாங்க ஏதாவது பெருசா ஆபத்தா இருக்க போகுதுன்னு. அதை மீறியும் ஸ்டீவ் மேல வரும்போது அப்போ அந்த பெரிய ரெட் கலர் பால் இருக்குதுல்ல அதை அவனுங்க கவனிக்கிறானுங்க, அந்த எனர்ஜி பால் மாதிரி இருக்கிறத. இங்க ஜானத்தனும் நான்சியும் மயங்கி பாய்ந்திருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு ரூம்குள்ள விழுந்த மாதிரி தெரியுது. அந்த சைடுல எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டா உருகிக்கிட்டே இருக்க, அந்த ரூம் ஃபுல்லா ஃபில்லப் ஆயிட்டு இருக்குது. இப்படியே விட்டா இதே இடத்துல சமாதி ஆயிருவோன்னு கதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஹேண்டில் இருந்து எல்லாமே உருக ஆரம்பிக்க கதவை நீக்க முடியல. அதுவே இங்க நம்ம ஹாப்பர் மைக் கிட்ட அவர் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போனதுல இருந்து அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, நான்சியை பார்த்தது அப்புறம் இந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நடந்தது எல்லாமே அவருக்குமே ஒரு மாதிரி குழப்பங்களா தான் இருக்கும். இருந்தாலும் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது மட்டும் ஹாப்பருக்கு புரியுது. ஆனா அப்போ உள்ள வந்து அந்த காளி புள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஹாப்பருக்கும் அந்த காளிக்கும் சண்டை வர மாதிரி தெரியுது. ஸோ யாருக்கு 11 மேல அதிக அக்கறை இருக்குது அந்த மாதிரி ஒரு சண்டை வர மாதிரி இருக்கும். அப்போ சடனா லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக அது 11 தான் இருக்கும் அப்படின்னு வேகமா போய் பாக்குறாங்க. 11 வில்லோட மைண்டுக்குள்ள போக பார்த்துருப்பா, இருந்தாலும் அவளால் முடிஞ்சிருக்காதா. ஸோ வேற வழியில 11ஓட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த உப்பு தண்ணி டேங்கை தான் இங்க ரெடி பண்ணி ஆகணும். இங்க ராபினும் லூகாஸும் மேக்ஸை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்கல்ல, லிஃப்ட்ல ஏறதுக்கு முன்னாடியே ராபினோட ஆளு ராபின் அப்படியே தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, உன்னை தேடி யார் யாரோ வந்துட்டு இருக்காங்க, கமான் என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற மாதிரி கேட்க ராபினும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தெரியுது. அதுவே லூகாஸ் மேக்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு கமான் சுயநினைக்கு வான்னு சொல்லி அப்படியே பாட்டெல்லாம் பிளே பண்ணி விட இங்க ஹாலியும் மேக்ஸும் அந்த பாலைவனம் மாதிரி இருக்கிற அந்த ஏரியால நடந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹாலி வச்சிருந்திருக்க அந்த பைனாக்குலர் கேப்ல எம் ஷேப்ல ஒரு ஹோல் இருக்கும். இதே ஹோல அவ வேற எங்கேயோ பார்த்துருக்கா, வேற எங்க அவங்க இருந்த அந்த ஒரு குகையில தான். மேபி இதுல ஏதாவது கனெக்ஷன் இருக்குமானா மேக்ஸ் திருப்பி நடக்கடிக்கிறா அந்த குகைக்கு. இங்க ஸ்டீவும் டஸ்டினும் நான்சிக்கு உதவி பண்றதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, பார்த்தா அந்த இடமே உருகிக்கிட்டு இருக்குது. இவங்களால தொடர்ந்து மேல போக முடியுமா கூட தெரியல. அதுவே அங்க ரூம்குள்ள கதை உடைச்சிட்டு இருந்தாங்களே, எப்படியாவது வெளியில போயிட்டாங்களான்னு பார்த்தா கதவுல ஒரு ஓட்டையை போடுறாங்க. திடீர்னு இன்னும் ஏகப்பட்டது அந்த லைக் அது ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கு, அது வந்துகிட்டே இருக்க முடிஞ்சு இனிமேல் தப்பிக்கிற மாதிரி தெரியல. ஒரு டேபிள் மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு யாராவது காப்பாத்த வாங்கல அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இங்க ரியல் வேர்ல்ட்ல காட்டுக்குள்ள இருக்கிற ஹாப்பரோட வீடு இருக்குதுல்ல, சோ அந்த இடத்துல நம்ம 11க்கு தேவையான அந்த சென்சரி டிப்ரிவேஷனுக்கான அந்த பாத் டப் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. பார்த்தா நம்ம வில்லோட அம்மாலாம் வில்ல படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆறுதலா 4 வார்த்தை பேசலான்னு ஹாப்பர் கிட்ட போனா வில்லோட அம்மா பயங்கர கில்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா வில் அந்த டெமோ கார்கனை காலி பண்றதை பார்த்துட்டு சரி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான், இவனை வச்சு அந்த வெக்னாவை காலி பண்ணிடலாம்னு சொல்லி வெக்னாவோட மைண்டுக்குள்ள போற அட்வைஸை கொடுத்ததே அந்த ஐடியாவை கொடுத்ததே வந்து இவங்களா தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கில்ட் இருக்கு. அதுக்கு ஹாப்பர் சொல்லுவாரு, பசங்க மேல நம்பிக்கையை வச்சு பசங்களை ஃப்ரீயா விடாம இருக்கிறதுமே தப்பு தான், நம்ம பையன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையை வைக்கிறதுமே தப்பா தான் போய் முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு பேரண்டா இருக்கிறதுங்கிறதே ஒரு குழந்தைய வளர்த்துறது அப்படிங்கிறது லைக் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது இறுதியில தப்பா போய் முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஜேர்னி தாங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ பேரண்டா இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸுக்கான ஒரு டோல் மாதிரி ஒரு பேர்டன் மாதிரி இந்த எல்லா தவறான முடிவுகள்னு சொல்லுவாரு. அதுவே மைக் 11க்கான அந்த தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ கேட்பான் இந்த மாதிரி, ஆமா ஹாப்பருக்கும் அந்த காலிங்கிற புள்ளிக்கு என்ன பிரச்சனையாம எதுக்கு தேவையில்லாம சண்டைலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம என்னாலும் இது எல்லாத்தையுமே நம்மளால தடுக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் அந்த காளி புள்ள சொல்லிட்டு இருந்தான். என்ன விஷயம்லாம் விசாரிச்சா இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காளியும் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறா. முதல்ல 11 வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சாலும் மைக் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவ சொல்றா இந்த மாதிரி அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல ஒரு லெபார்டரி ஒன்று இருக்குதுல்ல. ஸோ அந்த லெபார்டரியில வந்து ஏகப்பட்ட இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மூலமா ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 11ஓட அம்மாவெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் பண்றாங்க. திருப்பியும்
இன்னொரு ஒரு ஹென்ரியை அவங்க உருவாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே கேட்டுட்டு மைக் கண்டிப்பா கவலைப்படாத, இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த லெபார்டரியுமே நம்ம அழிச்சிடலாம்னு சொன்னா அதுக்கு 11 சொல்லுவா, இந்த மாதிரியான பவர் இருக்கிற குழந்தைங்களை உருவாக்குறதுக்கு அந்த லேப் ஒன்றும் தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவை நான் தான், என்னோட பிளட் தான் அவங்களுக்கு தேவைப்படுது, அதை வச்சுதான் அவங்களால இன்னொரு ஒரு பவர் இருக்கிற குழந்தைய உருவாக்க முடியும்னு சொல்லக்குள்ள மைக் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படின்னா கண்டிப்பா நம்ம இங்க இருக்க வேண்டாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டே போயிடலாம்னு சொல்லுவான். ஸோ அதுவே இங்க ராபின் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா மேட்டரையுமே சொல்லியிருந்திருப்பாளா, ஆனா அவ சுத்தமா நம்பல. ரேடியோ ஜாக்கி வேலை பார்க்குற, சரி நைட் டைம்ல சில வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்ற, ரேடியோ ஜாக்கி வேலைக்கும் நைட் டைம்ல வேலைக்கு என்னடி சம்மந்தம்னு கேட்டா நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி மலிப்பிக்கிட்டு இருப்ப, இருந்தாலும் சரி எதுக்கு உன்னை சந்தேகப்பட்டுட்டுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் முட்டாள் மாதிரி. ஆனா இப்போ என்னன்னா ஏதோ மந்திரவாதி வராங்கிற, குழந்தைய கடத்திட்டு போய் உலகத்தை அழிக்க போறாங்கிற, அதை நீ காப்பாற்ற போறேன்னு சொல்ற, என்னடி உளறிட்டு இருக்கிறியா, அதாவது அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு ட்ரக்கு இது யூஸ் பண்றியாடின்னு கேட்டா ஏண்டி நீ தான் உண்மையை சொல்லணும்னு கேட்ட, சரின்னு உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிற, அப்ப நான் என்னடி பதில் சொல்றதுன்னு யோசிக்கும் போது அப்போ வெளியில ராபினை தேடிட்டு ஒரு ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர் வந்திருப்பாரா. ரைட், இப்போ இவன் இருந்து வர எஸ்கேப் ஆகணுமான்னு அங்கிருந்து போக பார்த்தா அந்த ஆள் ராபினை பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவே நான்சியும் ஜானத்தனும் இங்க மாட்டிருந்திருக்காங்கல்ல, ஸோ எப்படியாவது உதவிக்கு போகணும் அப்படின்னு. என்னதான் அந்த ஃப்ளோர் எல்லாமே உருகிட்டு இருந்தாலுமே ஸ்டில் ஸ்டீவ் அங்க இருக்கிற ஒரு ஏனியை போட்டுட்டு ஏறலான்னு இருப்பானா. ஆனா டஸ்டின் சண்டை போடுறான், டே போவாதரா, போய் இது எங்கேயாவது செத்து தொலைஞ்சாரா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே புலம்ப ஆரம்பிப்பான். லைக் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் நான் இழந்துட்டேன், என்னால அதுல இருந்தே மீண்டு வர முடியல, திருப்பி எனக்கு உன்னை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லடா, முட்டாள்தனமா பண்ணாத, உன்னோட சாட்டிஸ்பாக்சனை பத்தியே யோசிக்காத, உன் மேல பாசம் வச்சிருந்திருக்க, எங்களை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்டீவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டீவுக்கும் புரியுது, ஓகே டஸ்டின் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்திருக்கான், பிளஸ் எல்லாரும் மேலேயும் அக்கறையா தான் இருக்கிறான், இருந்தாலும் அந்த அக்கறைங்கிறது அன்பான வார்த்தைகளா இல்லாம ஒழுங்கா இருங்கடா, சரியா இருங்கடா அப்படின்னு கொஞ்சம் ரூடா மாறி இருந்திருப்பான், அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் அவன் புரிஞ்சுக்கும் போதே நல்ல வேலை டஸ்டின் ஸ்டீவை எச்சரிக்கை பண்ணான், இல்லைன்னா இன்னத்துக்கு அவன் ஏறி போக வேண்டிய ஏனி கீழே விழுகும் போது அதுல அவனும் போயிருந்திருக்கணும். நான்சியும் ஜானத்தனும் அந்த ஒரு ரூம்குள்ள லைக் அது மெல்ட் ஆக அதுல ஆல்மோஸ்ட் மூழ்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரும் உயிர் பயத்தில் இருக்கும்போது லைக் அவங்களுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வெண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே பேச முடியுமான்னு தெரியல, பேசுறதுக்கு இருப்போமான்னு தெரியலன்னு ரொம்ப ஜென்யூனா அவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க என்னென்ன குறைகள் நிறைகள்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க. இறுதியாக 2 நாளாக பேக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரொபோசல் ரிங்கை எடுத்து கொடுக்க அதை நான்சியும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த ரிங் அவங்க கையை விட்டு தவறி போகுதா, பார்த்தா தர பயங்கர சாலிடாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், அந்த மெல்டிங் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. இங்கே 11ஐயுமே அந்த பாத் டேபிளில் படுக்க வச்சு முடியறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் 11 வில்லோட மைண்டுக்குள்ள போறான். அண்ட் வில்லோட கான்சியஸ்ங்கிறது அந்த வெக்னாவோட இடத்துல இருக்கு, அந்த இடத்துலயே போய் வில்ல ரிலீஸ் பண்றான். இன்னொரு பக்கம் ஹாலியும் மேக்ஸும் அந்த பாலைவனத்துல சுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த டெலஸ்கோப்ல இருக்கிற அந்த எம்ங்கிற அந்த ஒரு ஷேப்ல அந்த கேவோட ஓப்பனிங் இருக்கும்ல, ஸோ அதான் அந்த பைனாகுலர் வச்சு அவ பார்த்துட்டு இருக்கவே சடனா அங்க கீழே தரையில ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுதா, ஒரு அண்டர் கிரவுண்ட் சுரங்க மாதிரி ஒன்று கீழே இருக்கு. இந்த ஒரு குகை பகுதியில வெக்னா வரமாட்டேங்கிறான் அப்படின்னா மேபி இங்க ஏதாவது ஒரு கெட்ட மெமரி இருக்கும் தான் அவன் வரல. அந்த கெட்ட மெமரி என்னன்னு தான் இவங்களும் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த சுரங்கத்துக்கு போற வழியில ஏகப்பட்ட ரத்தம்லாம் சிந்திருக்கும். என்னடான ஃபர்தரா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபர் வந்து காயப்பட்டு ஒரு சூட் கேஸோட உட்காந்து இருப்பாரு. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு சின்ன பையனா ஆகிற ஹென்றி வந்திருப்பான். தலை என்ன காயப்பட்டு இருந்திருக்கு, உனக்கு உதவி பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட வராதுன்னு அந்த ஆள் கையில வச்சிருந்திருக்க கன் மூலமா ஹென்ரியோட கையிலேயே ஷூட் பண்ண, ஐயோ கொன்றுவானு பயந்து போன ஹென்றி அவன் கையில இருக்கிற கன்னை தட்டி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் மண்டையில அடிச்சு சாடிக்கிறான். ஹாலி இதை பார்க்க கூடாதுன்னு மேக்ஸ் உடனே ஹாலியை கொஞ்சம் தூரமா கூட்டிட்டு போக அந்த இடத்துல இந்த கற்கள்லாம் வச்சு லைக் அந்த இடம் வந்து அப்படியே மறைஞ்சிருந்திருக்கா. ஒருவேளை இதை தாண்டி போன ஏதாவது இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அந்த இடத்துல இருக்கிற கல் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்க, அதுவே ஹாலி சரி இன்னும் ஹென்றி என்ன பண்றான் அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்தா ஹென்றி இறந்து போன அந்த நபரோட சூட்கேஸ் ஒன்று எடுத்து அதை ஓபன் பண்றான். பட் அதுக்குள்ளேயே மேக்ஸ் ஹாலியை கூப்பிட்டு வா இந்த வழியா தான் வெளியில போகணுங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஏன்னா அந்த சைடு ஆப்போசிட் சைட்ல பாட்டு சத்தம் அவளுக்கு கேக்குது. ஏன்னா லூகாஸ் தான் அங்க பாட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கானே. இதே டைம்ல வெக்னாவுமே நம்ம வில்ல யூஸ் பண்ணலான்னு இருந்திருப்பான்ல. ஸோ இறுதியா ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லோட மெமரி ஆக்சஸ் பண்றானா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா வில் மூலமா மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வில் அவன் விட்டுருவானா. வில்ல காப்பாத்துறதுக்காக 11 போயிருப்பான்ல. ஸோ அந்த இடத்துல வில் திருப்பி சுயநினைவுக்கு வர 11 அங்க இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப சந்தோஷம். பிளஸ் அப்பதான் வில் சொல்லுவான் இந்த மாதிரி என்ன பயன்படுத்தி மேக்ஸ் எங்க இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த அந்த வெக்னா தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்தது மேக்ஸ் தான் அவனோட டார்கெட் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல 11 இங்க திருப்பி கண்வெளிக்கிறான். அதே மாதிரி வில்லுமே கண்வெளிச்சிருக்க. இப்போதைக்கு
மேக்ஸை காப்பாற்றணும்னு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் மிலிட்ரிஸ் வந்தவங்க நம்ம ராபினை பிடிச்சிட்டு போகிறதா இருப்பாங்கல்ல. இவ்வளோ எவ்வளவோ சொல்லி பாப்பா இருந்தாலும் அவனுங்க கேட்குற மாதிரியே தெரியலையா. ஆனால் அப்போ அந்த இடத்துல லைட்ஸ்லாம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அப்புறம் என்ன அங்கே ஒரு டெமோ கார்கன் என்ட்ரி கொடுக்க அதை பார்த்தோன்னே ராபினோட ஆளால் நம்பவே முடியல. அந்த டெமோ கார்கனை மிலிட்ரி ஆளுங்க ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள பிடிச்சு காலி பண்ணிடுது. எப்படியோ எஸ்கேப் ஆன ராபினுமே ரிசப்ஷன்ல இருக்கிற இன்டர்காம் மூலமா அங்க ரூம்ல இருக்கிற லூகாஸுக்கு அனௌன்ஸ் பண்றா. என்னடே ஹாஸ்பிட்டலுக்குள்ள டெமோ கார்கன் போந்துருச்சு, எப்படியாவது மேக்ஸை காப்பாதுறான்னு சொல்லியிருந்திருக்கு. ஒரு டெமோ கார்கன் கரெக்டா மேக்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிருக்கும். ஆனா அங்க மேக்ஸ் இருக்க மாட்டா. ஏன்னா அவளையும் அந்த பாட்டு போட்டியும் தூக்கிட்டு லூகாஸ் அங்கிருந்து கிளம்பியிருந்திருக்க. நம்ம மைக்கோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே அங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்க போல. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சுயநினைக்கு வந்தவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சுரங்கத்துல இருந்து இவங்க 2 பேர் வெளியில வர ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஹாலி சின்ன உடம்பா இருக்குது, ஈஸியா வெளியே வந்துட்டா. இருந்தாலும் மேக்ஸால வர முடியாம இருக்க. மேக்ஸை தூக்கிட்டு வந்த லூகாஸ் ராபினையும் ராபினோட ஆளையும் பார்த்துறானா. 4 பேருமே டெமோகார்கன் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல லாண்ட்ரி ஒன்று இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டெமோகார்கன் கதை ஒழிச்சிட்டு உள்ள வரும்போது, ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாட்டு புட்டி எல்லாம் தேவையாயா, அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணா நல்லா தானே இருக்கணும் ராபின் கேட்டா, இல்ல மேக்ஸ் வந்துகிட்டு இருக்கிறா, குடி சீக்கிரம் வந்துருவாங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை சொல்லிக்கிட்டு இருப்பானா. லூகாஸ் நினைச்ச மாதிரியே மேக்ஸும் ஹாலியும் அங்க இருந்து வெளியில வர மாதிரி தான் இருக்கு. இங்க அந்த டெமோகார்கனும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. அப்போ சடனா ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுமா. என்னடா அந்த டெமோ கார்கன்ல நேரா அங்க இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின் கிட்ட போனா அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். அவ்வளவுதான், அதே இடத்துல அது பிளாஸ்ட் ஆக. இந்த நெருப்பான ஐடியாவை யாரா எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு பார்த்தா நம்ம மைக்கோட ஆயாவா இருக்கும். மேக்ஸும் ஹாலியும் மேக்ஸ் இப்போ அவளோட பாடிக்கு அவளோட கான்சியஸ் வந்து வெளியில போறதுக்கான அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டா. ஸோ இப்போதைக்கு மேக்ஸால வெளியில போக முடியும். பட் ஹாலி வெளியில போகணும்னா ஹாலி வெளியில போறதுக்கான ஒரு பாத்தை வந்து அவ தான் கண்டுபிடிச்சாகணும். விச் மீன்ஸ் இப்போதைக்கு அவ ஹாலியை தனியா விட்டுட்டு போயாகணும். அதனாலேயே ஹாலிக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். அதெல்லாம் சொன்னாலுமே அது லைக் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கும் ஐடியா கிடையாது, ஹாலிக்கும் ஐடியா கிடையாது. ஆனா மேக்ஸோட இந்த வார்த்தைகள் ஹாலிக்கு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிக்க, அந்த ஒரு தைரியங்கிறது அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது ஹாலிக்கு ஹாலியோட பாடிக்கு போறதுக்கான அந்த ஒரு போர்ட்டலுங்கிறது அங்க ஓப்பன் ஆகுது. இது நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா சத்தியம் எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லுவா மேக்ஸ். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் 2 வருஷமா இங்க ட்ராப் ஆயிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இது நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹாலி திருப்பி கான்சியஸுக்கு போனா அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரியும் மேக்ஸ் சொல்லிடுவா. இப்போ நீ கான்சியஸுக்கு போன அப்படின்னா அதுவும் அப்சைட் டவுன் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும், ஹாக்கின்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால உன் வீட்டில் போய் நீ சேஃபாக இரு, எப்படியாவது நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் திருப்பி வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறதோட 2 பேரும் அவங்களோட பாடிக்கு போகிறதுக்காக அங்கேருந்து ஓடி போகிறதோட அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.